ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஎஸ்ஒய் கற்றல் உலகம். நம்ம ஒரு வழியாக டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ எழுதுனது வந்து யாருக்கெல்லாம் 92+ வந்துரு அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க தாராளமாக இப்போ இருந்தே அடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுக்குங்க. பேப்பர் 1 அப்படின்னா எஸ்ஜிடி படிங்க, பேப்பர் 2 அப்படின்னா யூஜிடிஆர்பிக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கிங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இப்போ இருந்து படித்தா தான் நீங்கள் ஓரளவுக்கு போர்ஷன் கவர் பண்ண முடியும். இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் அது ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஜிடிக்கான இங்கிலீஷ் பார்க்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நடந்த பேப்பர் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா கிராமர் லெசன்ஸ் எல்லாம் கலந்து கேட்டிருந்தாங்க. ஆனால் பேப்பர் 2ல் வந்து கிராமர் ரொம்ப கம்மியாக தான் கேட்டிருந்தாங்க. ஃபுல்லாக லெசனுக்குள்ளே கேட்டிருந்தாங்க. சரிங்களா? இப்போ என்ன இல்லாமல் நம்ம லெசனுக்குள்ளே வந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். 6th ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட் லெசன் சீட்டேட்டில்ஸ் அதுலேருந்து லைன் பை லைன் கொஸ்டின் வந்துருக்குது. மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எல்லாம் கொண்டு வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹவு மெனி ஸ்பீசியஸ் ஆஃப் மெரின் ஆர் sea turtles in the world? எத்தனை மெரின் ஆர் sea turtles வந்து வேர்ல்டில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி 7. அந்த 7ல் வந்து 5 வந்து இந்தியாவில் இருக்குது. சரிங்களா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், வாட் ஆர் த 5 sea turtles? அப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த 5 sea turtles நேம் பாருங்கள். ஆலிவ் ரிட்லே, the hawksbill, the green sea turtle, the loggerhead and the leatherback. இந்த 5 தான் இந்தியாவில் இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் 7 இருக்குது. வேர்ல்டில் 7 இருக்குது. அதில் 5 வந்து இந்தியாவில் இருக்குது. தேர்ட் ஒன், கம்பேர்டு டு மோஸ்ட் tortoises dash ஆர் ஹியூஜ். ஆப்ஷன் சி தான் sea turtles. இப்போ sea turtles tortoises என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, sea turtles வந்து கடலில் வாழக்கூடியது, tortoises பார்த்தீங்கன்னா லேண்டில் வாழக்கூடியது. ஓகேங்களா? ஃபோர்த் ஒன், ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஸ்பீசியஸ் த ஆலிவ் ரிட்லே weighs up to dash kg when fully grown. ஆப்ஷன் பி 35. ஓகேங்களா? இப்போ ஆலிவ் ரிட்லே தான் ஸ்மாலஸ்ட்டாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா? அந்த 7ல் வந்து ஸ்மாலஸ்ட்னா ஆலிவ் ரிட்லே தான். அந்த ஸ்மாலஸ்ட்டாக இருந்தாலுமே அது எவ்வளோ கேஜி வரைக்கும் க்ரோ ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 35 கேஜி வரைக்கும் க்ரோ ஆகக்கூடியது அப்படிங்கிறாங்க. ஆப்ஷன் பி தான் கரெக்டு. ஃபிஃப்த் ஒன், த லார்ஜஸ்ட் ஆஃப் தம் ஆல் த டேஷ் க்ரோஸ் த லென்த் ஆஃப் 2.2 meter and each would weigh as much as 700 kg. எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் லெதர் பேக். சிக்ஸ்த் ஒன், sea turtles still have a connection with land, they must come ashore dash. இப்போ அந்த sea turtle பார்த்தீங்கன்னா அது என்டையர் லைஃப் பார்த்தீங்கன்னா சீல தான் வாழும். சரிங்களா? அது எப்போ அதுக்கு வந்து லேண்டில் வந்து கனெக்ஷன் இருக்குது. எப்போ லேண்டுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஆப்ஷன் பி தான் டு லே எக்ஸ். அப்போ அந்த முட்டையிடுறதுக்காக மட்டும்தான் அது லேண்டுக்கு வரும். ஓகேங்களா? செவன்த் ஒன், டுடே டேஸ் ஆஃப் த sea turtle species mentioned above have become extremely rare in India. அப்போ எத்தனை ஸ்பீசிஸ் வந்து ரேராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 4 தான். ஆப்ஷன் சி. இப்போ உங்களுக்கு ஹிண்ட்டு பார்த்தீங்கன்னா ரேர். அப்போ 4 லெட்டர்ஸ் வருதுங்களா? அப்போ 4 அப்படி மைண்டில் வச்சுக்கோங்க. எயித் ஒன், இன் மோஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் ஆலிவ் ரிட்லே கம் ashore alone to lay their eggs. However, Odisha is one of the only 3 places in the world where a phenomenon known as option B mass nesting or aribada.
இப்போ இந்த ஆலிவ்ரிட்ல பார்த்தீங்கன்னா, அதோட எக்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வரும். அதில வந்து மொத்தமே 3 பிளேஸ் தான் இருக்கு. அந்த 3 பிளேஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்தியால எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒடிசாவுல. அந்த பிளேஸ்க்கு வரும். அந்த பிளேஸ் நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா, மாஸ் நெஸ்டிங் அல்லது அரிபடா. 9th one, on certain nights during the nesting season, dash of female turtles come ashore simultaneously to lay their eggs on particular beaches. Option A, 1000 female turtles. அந்த நைட்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 1000 ஃபீமேல் டேட்டில்ஸ் வருதாமா. அந்த பர்ட்டிகுலர் பீஸுக்கு மட்டும் இத்தனை வந்து நம்ம அந்த எக்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறக்காக வர்றாங்க. 10th ஒன், இந்த கொஸ்டின் வந்து பேப்பர் 2ல கேட்டிருந்தாங்க. பிட்வீன் த மந்த்ஸ் ஆஃப் டேஸ் ஃபீமேல் ஆலிவ்ரிட்லேஸ் கம் அசோர் அட் நைட் டு லே தேர் எக்ஸ். ஆப்ஷன் சி, ஜான்வரி அண்ட் மார்ச். 11th one, the turtle has dash to itself, dash on to the beach. Option B, haul laboriously. 12th one, sea turtle chooses a spot well away from the high tide line. Here it scoops out a nest cavity dash centimeter deep into which it lays about dash eggs. எவ்வளோ சென்டிமீட்டர் வந்து டீப்பாக இருக்குது, அதே மாதிரி எவ்வளோ எக்ஸ் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி 45 சென்டிமீட்டர் டீப், 100 eggs. 13th one, each egg is in the shape and size of a dash. Option D, table tennis ball. 14th one, camouflage meaning. Option B, disguise something. 15th one, the eggs are left to incubate dash. Option A, under the warmth of the sun. 16th one, statement 1. In many places around the world, local people follow the tracks of the turtle to its nest. They collect the eggs for eating. Statement 2. Jackals, domestic dogs and pigs to pick up and eat the eggs by following the scent left by the turtle. ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. 1, 2 ஆர் கரெக்ட். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பிளேஸில் வந்து பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, இதோட ட்ராக்கை ஃபாலோ பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, அதோட எக்ஸை வந்து சாப்பிட்றாங்க. ஓகேங்களா, அது ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸு ஃபஸ்ட்டு பார்த்தது பீப்புள் என்ன பண்ணுறாங்க, அதோட ட்ராக் ஃபாலோ பண்ணி வந்து அதோட முட்டையை எது பண்ணுறாங்க, எடுத்து சாப்பிட்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சேக்கல்ஸ், அதாவது நரி இருக்குல்ல, நரி, அப்புறம் டொமஸ்டிக் டாக்ஸு, பிக்ஸு, இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, அதோட எக்ஸ் என்ன பண்ணுது, தோண்டி எடுத்து சாப்பிட்ருது. அது ஸ்மெல் வச்சு என்ன பண்ணுது, அந்த எக்ஸை தோண்டி எடுத்து சாப்பிட்ருது அப்படிங்கிறாங்க. அப்போ ரெண்டுமே கரெக்டு தான். 17th one, the catchling slash open the leathery egg shell with the help of tiny egg tooth. This is like a dash blade at the tip of catchling's snout. Option B, razor. 18th one, when the eggs develop at dash only male catchlings are produced. ஆப்ஷன் சி தான், 27 டிகிரி செல்சியஸ் டு 28 டிகிரி செல்சியஸ் இது இருந்தது அப்படின்னா அங்கே மேல் கேட்ச்லிங் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். 19th ஒன், அட் டேஷ் ஒன்லி டேஷ் கேட்ச்லிங்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. ஆப்ஷன் பி 30 டிகிரி செல்சியஸ் ஃபீமேல். அப்போ 27, 28 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேல். 30 டிகிரி செல்சியஸ்னால் அது ஃபீமேல், அதை பார்த்துக்குங்க. 20th ஒன், an equal mix of male and female catchlings is produced only when the eggs incubate at previously.
ஆப்ஷன் சி 29 டிகிரி செல்சியஸ் டு 30 டிகிரி செல்சியஸ். அப்போ மேல் அண்ட் ஃபீமேல் மிக்ஸ் ஆயிருந்தது அப்படின்னா அது வந்து 29 டிகிரி செல்சியஸ் டு 30 டிகிரி செல்சியஸ். 21. Many of these tiny catchlings, which weigh less than dash grams each, will not even reach the sea. அந்த டைனி ஸ்மாலாக இருக்கிறப்போ எவ்வளோ கிராம்ஸ் இருக்குது அதோட வெயிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் 20 கிராம்ஸ். 22. Statement 1. Most of those that do make it into the water will also be eaten by many predators in the sea within the first few days of their lives. Statement 2. In fact, scientists estimate that only 1 in every 1,000 has legs become an adult. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் 1 and 2 கரெக்ட். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முட்டையை வந்து இட்டதையுமே கொஞ்சம் டேஸ்லேயே விடுறாங்க, அதை வந்து எடுத்து சாப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 1000 எக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எக் முடிஞ்சுன்னாகுது அது வந்து சீட்டேட்டில் கன்வெர்ட் ஆகி அடல்ட்டாக மாறுது அப்படிங்கிறாங்க. அப்போ 1000 எக்ஸுக்கு ஒரே ஒரு சீட்டேட்டில் மட்டும் உருவாகுது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. 23. Statement 1. After many years of swimming in the open ocean, the female catchlings that have become adults return to same beach where they were born. Statement 2. They come there to lay their own eggs. ஆப்ஷன் டி தான் கரெக்டு. 1 and 2 ஆர் கரெக்ட். இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழித்து அந்த ஃபீமேல் கேட்ச்லிங் என்ன பண்ணுதாம்மா அது வந்து பிறந்த இடத்துக்கு அங்கே வருது, சரிங்களா? ரொம்ப வருஷம் கழித்து அடல்ட்டாக மாறினதுக்கப்புறம் அது பிறந்த பிளேஸுக்கு வந்து ரொம்ப வருஷம் கழித்து அது வருது. எதுக்காக வருது அப்படின்னா அந்த ஃபீமேல் கேட்ச்லிங்னு ஒன்றுதுங்க, அது முட்டையிடுறதுக்காக வருது. அப்போ அது பிறந்த இடத்துல நல்லா க்ரோத் ஆகி வளர்ந்ததுக்கப்புறம் அது முட்டையிடுறதுக்காக மறுபடியும் அங்கேயே வருது அப்படிங்கிறாங்க. ரெண்டுமே கரெக்டு தான். 24. Sea turtle was written by option C. Shaker Tata-Tree. 25. Dash writes popular articles on wildlife conservation and filmmaking. She has been interested in nature from childhood. Option D. Shaker Tata-Tree. 26. The dash is biological relative of tortoise. Option A. Sea turtle. 27. In India's coastal waters we can see a species of dash. Option B. Sea turtle. 28. It is a problem for sea turtles to come ashore because dash. Option A. They find it difficult to walk on sand. 29. A sea turtle camouflages its nest by tossing sand on it to dash. Option B. Incubate eggs in the warmth of the sun. 31. A turtle's flippers help it to dash. Option A. Swim. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெசனை ஒரு டைம் புக்கில் படிச்சுட்டு ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சினானிம்ஸு, புக் பேக் கொஸ்டின்ஸு ஒவ்வொன்றா பார்க்கலாம். தேங்க்யூ.